உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கிரிப்டோ கரன்சியை வச்சு இன்னொரு கிரிப்டோ கரன்சியை 100% ஃப்ரீயாக எந்த விதமான எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஏர்ன் பண்ணேன்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதா. எஸ், 100% பாசிபிள். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலாட்ரல் ஏர்ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்காம சொன்னால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற குவாலிஃபைட் கிரிப்டோஸை சில பிளாட்ஃபார்ம்களில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்காக அந்த பிளாட்ஃபார்ம்கள் வேறு புது டோக்கன்களை உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. சில நேரம் அப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற டோக்கன்கள் $5 கூட போகலாம். சில நேரம் $50-100 கூட போகலாம். லைக் உங்களுக்கு ஒரு டோக்கன் ஒன்று கிடைக்குது, அது பெறுமதி $100 பெறுமதியில் கிடைக்குதுன்னு சொன்னால் அது ஸ்ரீலங்கன் பெறுமதிக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொன்னால் யாரு தான் வேணான்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எந்த பிளாட்ஃபார்மில் கொடுக்காங்கிற பொறுத்து இதோட நேம் மாறுபடும். ஸோ சில பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கு, ஆனால் அது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பர்த்தியாக இருக்கும்னு சொல்லி நம்ம கேரண்டி பண்ணிடலாம். 100 ப்ரொஜெக்ட் வருதுன்னு சொன்னால் 199 விதமான ப்ரொஜெக்ட் வேர்ஸ்ட்டாக தான் முடியும். அது ஆல்ரெடி ஸ்கேமாக தான் இருக்கும். அதனால் ட்ரஸ்டபுளாக நீங்கள் இதை மாதிரியான ஐஓ அப்படி இல்லாட்டி லான்ச் பூல் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கொலாட்ரல் ஏர்ட்ராப்ஸ்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சுகள். அதனால தான் அதோட பேர் ஐஓ இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங்னு சொல்கிறேன். ஸோ இது எப்படின்னு சொன்னால் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து அவங்க லான்ச் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சில் போய் அணுகுவாங்க. எக்ஸ்சேஞ்சிலும் அந்த ப்ரொஜெக்டை நல்லா வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு நல்ல ஃபண்டிங் இருக்குதா, நல்ல டீம் இருக்குதா, அவங்களோட ப்ரொஜெக்ட் நல்ல ப்ரொஜெக்டா, ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதான்னு சொல்லி நிறைய கேட்டகரியில் அவங்கள அனலைஸ் பண்ணி அது ஒரு நல்ல ப்ரொஜெக்டாக இருக்கும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பண்ணுவாங்க. இப்படி லான்ச் பண்ணக்குள்ள யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சோட டோக்கனையோ அப்படி இல்லாட்டி அவங்க சொல்கிற ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியை ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அலோகேஷனை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் அ ப்ரீ சேல் மாதிரி. சில நேரம் இதை லான்ச் பேடுங்கிற நேமில் லைக் நம்ம ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அது 10 மடங்கு 100 மடங்கு போகிற மாதிரி இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் 100% ஃப்ரீயாக ஜஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி, அதாவது நீங்கள் அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் டோக்கனை ஹோல்ட் பண்ணதுக்கான ஒரு அப்ரிசியேஷனாக அவங்க இந்த மாதிரியான டோக்கனை ஃப்ரீயாக தருவாங்க. இப்படி தார டோக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் ஆஃப் டாலர்ஸில் இருந்து $10, $20, $30, சில நேரம் $100, $200 கூட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது நிறைய விஷயத்தில் தங்கிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ கூடுதலாக கிடைக்குது என்ன மாதிரிங்கிறனால நிறைய விஷயத்தில் தங்கியிருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு டோக்கனை நீங்கள் பார்ட்டிசிபேட், அது குவாலிஃபை ஆன டோக்கனாக இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100% ஃப்ரீயாக இன்னொரு டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கனை பெறுமதி $100s போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச டோக்கன் எல்லாத்தையும் நான் HBU கம்யூனிட்டியில் இந்த மொடியூலில் நான் உங்களுக்கு லைவாக டீச் பண்ணிங்க. ப்ளஸ் அதை நான் அந்த டோக்கனில் நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்ணியிருந்தேன்னு சொல்லி எல்லாத்தையுமே லைவாக நான் காட்டியிருக்கிறேன். அதில் எவ்வளோ காலமாக நான் ஏர்ன் பண்ணின டோக்கன்கள் எல்லாம் ஏர்ன் பண்ணக்குள்ள என்ன மாதிரி இருந்துக்குது, இப்போ என்ன மாதிரி இருக்குது, அந்த டோக்கன் எல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேங்கிற எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் இந்த மொடியூலில் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி HBU கம்யூனிட்டியில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் இந்த ஹெட்டிங்கில் போய் நீங்கள் இந்த மொடியூலில் படித்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் இன்னும் இந்த HBU கம்யூனிட்டியில் இல்லைன்னு சொன்னால் இந்த HBU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டிக்கு எப்படி ஜாயின் பண்ணாங்கிற மேலே டீட்டெயில்ஸை நான் தரேன். பை.